பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சியிலே சந்திக்கவும், தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஆறுதல் படுத்தவும், அநேகருக்காய் ஜெபிக்கவும் தேவன் தந்திருக்கிற இன்னும் ஒரு நாளுக்காய் அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா ஒரு அம்மையார் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்த வாரத்தில் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்வேன் என்று சொல்லியிருந்தேன். நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? என் புருஷனுடைய இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற அந்தரங்கம் என்ன? என்னால் விளங்கிக்கவே முடியல பிரதர். நானும் கல்யாணம் ஆகி 15 வருஷம் அவரோட வாழ்ந்துட்டேன். என்கிட்ட சந்தோஷமாக பேச மாட்டேன்றாரு, மற்றவங்ககிட்ட ரொம்ப ஆனந்தமாக பேசுகிறார், என்ன கேட்டாலும் செய்கிறார். ஏன்? அவர் மனதுக்குள்ளே என்ன இருக்கிறது என்னால் புரிந்து கொள்ள முடியலை. அவருடைய மனசில் என்ன இருக்குதுன்னு நான் அறியறதுக்கு எவ்வளவோ இறங்கி போய் என்னென்ன என்னால் அவரை மன திருப்திப்படுத்த முடியுமோ எல்லாம் I will try so many times, so many days. But even now, I cannot able to find out the real truth. என்னால் அந்த உண்மையான காரியம் என்னவென்று கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏன்னா மனுஷனுக்குள்ள என்னென்ன அந்தரங்கங்கள் இருக்கோ என்னால் புரிஞ்சுக்க முடியல பிரதர். அந்தரங்கங்கிறது என்ன? ஏன் வாழ்க்கையில் வெளியரங்கமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டீங்க. உண்மைதான், நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பல காரியங்களை பேசியும் இருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் கேட்டதுக்காக மறுபடியும் உங்களுக்காக நான் சொல்ல முயற்சிக்கிறேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கக்கூடாது, உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தயவு செய்து கையில் எடுத்து வைத்து கொண்டு நான் சொல்கிற வசனத்தை நீங்களும் திருப்பிக்கொள்ளணும். ஒருவேளை நான் சொல்கிறது தப்பாக இருக்கா, ரைட்டாக இருக்கா, அல்லது நான் ஏதாவது சொல்லிட்டு போகிறேன்னா அப்படிங்கிறக்காவது வெரிஃபை பண்ணுறதுக்காவது நீங்கள் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது அதுக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படும், உங்களுக்கும் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் கேட்டதுக்கு சரிதானா அப்படிங்கிற மன திருப்தியும் இருக்கும், ஃபுல்லஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆகையினாலே நீங்களும் உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்து ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை மறக்காதீங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எல்லாரும் கையில் எடுப்பீங்களா? இப்படி எடுக்கிற வரைக்கும் இயேசு தாமே அதிசய தெய்வம் என்றும் ஜீவிக்கிற நம் தேவன். இயேசு தாமே, இயேசு தாமே, இயேசு தாமே அதிசய தெய்வம் என்றும் ஜீவிக்கிற நம் தேவன். அதிசயமே அமரவதாரம், அதிலும் இனிமை அமரும் பகாரம். அதிசயமே அமரவதாரம், அதிலும் இனிமை அமரும் பகாரம். அதிசயமே அமரவதாரம், அதிலும் இனிமை அமரும் பகாரம். அவனை தெய்வமாய் கொள்வது சாக்கியம், அவனை தேர்ந்து இருப்பது பாக்கியம். இயேசு தாமே, இயேசு தாமே, இயேசு தாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிற நம் தேவன்.
இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. அந்த ரங்கத்தில் அழுது ஜெபித்தார் அவர் கரத்தால் முகம் தொட்டு துடைப்பார். இயேசுதாமே 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 அதிசய தெய்வம் என்றும் ஜீவிக்கிறார் நம் தேவன். இயேசுதாமே அதிசய தெய்வம் என்றும் ஜீவிக்கிறார் நம் தேவன். எல்லாம் எடுத்திருப்பீங்க உங்க புஸ்தகத்துல. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை இப்ப வாசிக்க சொல்றேன். கேளுங்க. என் சுவிசேஷத்தின்படியே என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். தொடர்ந்து வாசிங்க. நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னதென்று வரையறுத்திருக்கிறாரே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும், நல்ல கவனிங்க, நீ குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு வாத்தியாராகவும் இருக்கிறவனே. நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதகம் பண்ணுகிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? இன்னைக்கு அநேக நேரங்கள்ல எல்லாம் தெரியுமோ தெரிய வேண்டியது தெரியாது. அதான் பிரச்சனை. அறிய வேண்டியதை அறிய வேண்டிய விதமாய் நாம் அறியவில்லை. அதான் காரணம். எல்லாத்துக்கும் ஒரு நாள் வச்சுருக்கோம். ஒருத்தர்கிட்ட கூட்டு கேட்டால் அவங்க பர்த்டே என்ன, உடனே என்ன செய்வோம், ஒரு தேதியை சொல்லுவோம். உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பிறந்த நாள் யாருக்கு தெரியும்? அம்மா பார்த்து எழுதி வச்சது. ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகும்போது ஓபி டிக்கெட் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஓபி டிக்கெட்டும் பேர் என்னம்மா, உன் புருஷன் பேர் என்னம்மா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அன்னைக்கு பிள்ளைக்கு பேர் வைக்கிறோமோ இல்லையோ, பேர் ஒன்று சொல்லணும். இல்லை முந்தியாவது, இப்போல்லாம் உடனே பேரடியாக எழுத வேண்டியிருக்கு. முந்தி காலத்தில் அப்படி இல்லை. பேர் வைக்கிறதுக்கு ஒரு நாள் வைப்போம். ஆபிரகாம் பிள்ளைக்கு பேர் வைக்கிற பால் கொடுக்குற நாளுக்கே ஒரு பெரிய வந்து வச்சான். ஆதியாகமம் 21:8 பால் மறக்க பண்ணின நாளில் ஒரு பெரிய விருந்தே வச்சான் ஆபிரகாம். ஆகையினால பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு அந்த பேர் வைக்கிற நாள் என்று வச்சுருப்பாங்க. பேர் சூட்டு விழானே வச்சுருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. பேர் முதல்ல குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பேரெல்லாம் புருஷன் மனைவியும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆண் பிறந்தா என்னது வைப்போம், பெண் பிறந்தா என்னது வைப்போம்லாம் எப்படியோ எழுதி வச்சுருக்காங்க. உன் டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டால் நீங்களும் நானும் சொல்கிறோம். இப்போ எங்கே போனாலும் டேட் ஆஃப் பர்த் ஆதார்லேயும் பேன் கார்டுலேயும் இன்னும் எதில் இருக்கமோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை தான் சிலர் நம்ம ஓப்பனிங்க்கு அந்த கோடாக கூட வச்சுருப்போம். போகட்டும். பிறந்ததுக்கு ஒரு நாள் நிச்சயமாக. ஏன்னா அன்னைக்குலேருந்து என்றைக்கும் தெரியாது. நாம் பாடுறோம், பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்திரே ஐயா, எத்தனையோ நன்மை செய்திரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை
பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள் முதல், ஏன்னா நமக்கு தெரியாத ஒன்று பிறந்த நாள் தெரியாது. ஏன்னா அப்பா அம்மா தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஒரு வருஷம் ஆகும்போது பையனுக்கு பிறந்த நாள், பொண்ணுக்கு பிறந்த நாள் கொண்டாடியிருப்போம். நமக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு தான் டேட் ஆஃப் பர்த்னா என்னன்னு தெரியும். அதனால தான் எப்போவுமே பாருங்கள், பிறந்த நாளும் தெரியாது, நாம் இறந்த நாளும் தெரியாது. அதனால தான் சங்கீதக்காரன் கேட்குறான், 39ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 31. கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி. நல்ல கவனிங்க, மனித வாழ்க்கை என்ன கிடையாது, நிலையற்றது. நம்ம பாடுறோம்ல, நிலையற்ற வாழில் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே. நிலையற்ற வாழில் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே. ஐயா, நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. நிலையற்ற வாழ்வு. அதனால தான் இங்கே சங்கீதக்காரன், நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்பதை உணரும்படி. அது வளர்ந்துட்டோம்னா நம்ம புத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். நிலையற்ற வாழ்வு, அதாவது இந்த எவ்வளவாய் நிலையற்றவன் என்பதை உணரும்படிக்கும் என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவிச்சா என்ன ஆகும்? எவன் நிம்மதியோட உட்கார்ந்துருப்பான்? எத்தனை பேருக்கு எப்பா இத்தனாம் தேதி சாக போகிறேன்னு சொன்னாலே பயம். டாக்டர் சொல்லியிருப்பார் 10 நாள் தான் உயிரோடு இருப்பீங்க. அப்போ தான் ஒவ்வொரு நாளும் புலம்ப ஆரம்பிச்சிடும். இன்னும் 10 நாள் நாங்கள் இன்னைக்கே போச்சு, இன்னும் 9 நாள் தான் இருக்குது. ஐயா, ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் அறியாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு தலை மயிறு கூட கீழே விடாது. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அதனால தான் புலம்பல் 3:37 வாசிக்கிறோம், ஆண்டவர் கட்டளையிடாது இருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொன்னவன் யார்? மனுஷன் சொல்லலாம். இன்னைக்கு பிறந்த நாள் ஒன்று வச்சுருக்கோம், நமக்கு போகிற நாள் தெரியாது. அதனால தான் பிரசங்கி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டுன்னு எழுதிட்டு போயிட்டார். கண்டிப்பாக அது உண்டு. எல்லா மனுஷனுக்கும் ஒரு நாள். ஏன்னா நமக்கே தெரியும், ஆரம்பம் இருந்தால் முடிவு உண்டு, துவக்கம் இருந்தால் முடிவு உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு பிறந்த நாள் வச்சுருக்கிறோம். ஒரு சிலர்கிட்ட போய் உங்கள் கல்யாண நாள் ரொம்ப ஞாபகம் வச்சுருப்போம். ஏன்னா வாழ்க்கையில் சிலர் அன்னைக்கு தான் நான் மாட்டிக்கிட்டேன்மா, வாழ்க்கையில் சிலர் சொல்லுவான் அது வரைக்கும் நிம்மதியாக இருந்தேன், அதுக்கப்புறம் தாங்க என் சந்தோஷம் எல்லாம் போச்சுங்கிறவங்களும் உண்டு. எத்தனை பேர் உண்மையிலே கல்யாணம் ஆன பிறகு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு மன விட்டு சொல்ல முடியும்? உள்ளுக்குள்ளே வெளியே வேணால் சொல்லலாம். எனக்கு அன்பானவர்களே, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 10 தரம் ஒய்ஃப்கிட்ட பேசும், கல்யாணம் பண்ண போகிற பொண்ணை 10 தரம் என்ன வேணும்பாம்மா. கல்யாணம் ஆனப்புறம் எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க? அது ஒரு குழந்தைக்கு பின்னாடி, ஒரு 2 குழந்தைக்கு பின்னாடி. எனக்கு அன்பானவர்களே, எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் நமக்கு தெரியும். கல்யாண நாள் கேட்டால் சொல்லுவீங்க, பள்ளிக்கூடத்தில் சேர்த்த நாள் கரெக்டாக தேதி வச்சுருப்போம். சரி, ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்தோம், எத்தனையோ அறியாமையில் கிடந்தோம். ஏன்னா தீத்து சொல்கிறாரு முற்காலத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் சொல்கிறோம், ஏனெனில் முற்காலத்தில் நாமும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும்
பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயை மனுஷர் மேலுள்ள அன்பு பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியையின் நிமித்தம் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியும் மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவனுண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். கேட்டா என்னைக்குங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பட்டீங்க? ஒரு நாளை சொல்லுவோம். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? தேதி சொல்லுவோம். என்னைக்கு பிறந்தீங்க? தேதி சொல்லுவோம். என்னைக்கு கல்யாணம் ஆச்சு? தேதி சொல்லுவோம். சிலருக்கு பட்டம் வாங்கிறத அப்படி மறந்துடுவோன்னு சொல்லி பெரிய படமாக கான்வெகேஷன் கொடுக்கும்போது ஃபோட்டோவோடு பிடிச்சி வீட்டில் போட்டிருப்பாங்க. எல்லார்ட்டையும் இருக்கலாம். சிலர் வக்கீல்கள் இருக்கலாம், சிலருக்கு டாக்டர் இருக்கலாம், சிலர்கள் ஹையர் அத்தாரிட்டிஸ். பட்டம் சீல்டு எங்கே போனாலும் பார்த்து வீட்டுக்குள்ளே போன உடனே அதை தான் பார்க்கலாம். அப்படிலாம் மாட்டி வச்சுருப்போம். ஏன்னா அன்றைக்கி தேதி இத்தனாம் தேதி இத்தனை வருஷம் ஞாபகம் வச்சுருக்காங்க. எனக்கு கண்மாலை பிறந்த நாள் தெரியும், கல்யாண நாள் தெரியும், ரட்சிக்கப்பட்ட நாள் தெரியும், அபிஷேகம் பெற்ற நாள் தெரியும். அது மட்டும் இல்லை, நம்ம பட்டம் பெற்ற நாள் தெரியும், வேலைக்கு சேர்ந்த நாள் தெரியும், ரிட்டையர்டான வருஷம் கூட தெரியும். ஆனால் ஒன்று தெரியாது. என்ன நாள் தெரியாது? ஒரு இல்லை, தப்பாக சொல்கிறீங்க. அங்கே ரோமர் 2:16 எழுதியிருக்கிற ஐயா என்ன எழுதி வச்சிருக்காரு? அவன் மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து என்ன நாள் உண்டு? நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, பேசவரும் காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, சர்வரும் காலமாகுதே. மாயலோக நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்கப்பட்டிரோ. இந்த மாயலோக நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்கப்பட்டிரோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வந்து நன்றி வந்து நிற்கிறோம், வல்லனாவி உயிர செய்யுமே. நொந்து நொந்து நோங்கி வந்த மக்களை நேசனாவி பேச செய்யுமே. நியாய தீர்ப்புங்கிறது எல்லாருக்கும் உண்டு. அந்த நாள் தான் நமக்கு தெரியாது. அதனால தான் எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 14ஆம் வசனம். ஒவ்வொரு கிரியையையும் நாம செய்கிற ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும், நிப்பாட்டிக்கங்க, அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கணும். நன்மையானாலும் கமா, தீமையானாலும் தேவன் நியாயத்திலே மறந்துடாதீங்க. இதுக்கு ஒரு நாள் இருக்கு. அந்த நாளை நம்ம எதிர்நோக்கி நினச்சி பார்த்தோம்னா ஒவ்வொரு காரியம் செய்யும் போது நமக்குள்ள என்ன வரும் மனசில்? இதை குறித்து நாம் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். ரோமர் 16:12 படி அவனவன் தன் கணக்கை தேவனுக்கு முன்பாக ஒப்புவிச்சு தான் ஆகணும். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு நாள் உண்டு. ஏன்னா நமக்கு நம்பிக்கை அதுதான். அவர் முதல்ல வரும்போது எப்படி வந்தார்? ஒரு குழந்தையா இந்த பூமிக்கு.
நம்மைப் போல ஒரு பாடுள்ள மனுஷனாக தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபமெடுத்து மனித சாயலாகி இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் இனிமே வரும்போது அப்படி வரமாட்டார். இனி வரும்போது எப்படி வருவார்? ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கொள்ளலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். ஐயா நல்லா கவனிங்க. எல்லா மனுஷருக்கும் ஒரு நாள் இருக்கு. எப்படி பிறந்த நாள் குறித்து வச்சுருக்கீங்களோ, கல்யாண நாளை குறித்து வச்சுருக்கீங்களோ, குழந்தை பெற்ற நாளை குறித்து வச்சுருக்கீங்களோ, பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த நாளை குறித்து வச்சுருக்கீங்களோ, ரட்சிக்கப்பட்ட நாளை குறித்து வச்சுருக்கீங்களோ, அபிஷேகம் பெற்ற நாளை குறித்து வச்சுருக்கீங்களோ, என்னென்னைக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போன நாளை கூட குறித்து வச்சுருக்கீங்களோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளை மறக்காமல் குறிச்சிருங்க. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான எந்த காரியத்தையும் குறித்து ரோமர் 2:16 அந்த பின்பதில் என்ன வாசிக்கிறோம்? மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். ஒவ்வொரு மனுஷனுடைய அந்தரங்கம் வழங்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே இந்த அந்தரங்கம் தான் ஆட்டி படைக்குது. வெளியரங்கமாக குடும்பத்துக்குள்ளே இருக்கீங்களா? ஒரு ஓப்பன் புஸ்தகமாக இருக்கீங்களா? திறந்த பல்கலைக்கழகம் போல் நல்லதொரு குடும்ப பல்கலைக்கழகம்னு சினிமாக்காரன் கூட சொன்னான். நமக்குள்ளே அப்படி இருக்க முடியுதா? சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாத இடத்துல சொல்லிடுவோம். சொல்ல வேண்டியதை சொல்ல மாட்டோம், சொல்ல வேண்டாத சொல்லிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்தரங்கம் இருக்குது, வெளியரங்கமும் இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாளும் இருக்குது, மறந்துடாதீங்க. தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, தினம் கேட்குறீங்க. சிலர்லாம் ஒரு நிமிஷம் பிந்தி வந்தால் கூட ஃபோன் பண்ணி கூட கேட்குறீங்க. ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஏன் தெரியுமா? நான் உங்கள் முகத்தை பார்க்க முடியாட்டி எவ்வளவு அன்பு வச்சுருக்கீங்கிறத அதன் மூலம் நான் தெரிந்து கொள்கிறேன். நேற்று ஒரு 9:32 ப்ரோக்ராம் வரல. உடனே ஒரு அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க, ஐயா ப்ரோக்ராம் வேறு ஓடுதியா, நான் 9 வரைக்கும் வந்து உட்காந்துட்டேன் ஐயா, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். உடனே கூப்பிட்டு சொன்னேன். அவங்க சொன்னால் கம்ப்யூட்டரில் கொஞ்சம் தவிருச்சு, இப்போ உடனே வந்துருங்கன்னாங்க. அவ்வளோ ஆர்வமாக பார்க்குறீங்க. பார்க்குறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும். ஒவ்வொரு நாளும் இது வரணும்னா 5000 ஸ்பெண்ட் பண்ணணும். ரெக்கார்டிங்க்கு 1000 ரூபா, தொலைக்காட்சிகளுக்கு எல்லா தொலைக்காட்சியும் சேர்த்து 4000 ரூபா வந்துடும். கட்டினா தான் வரும், வந்து தான் ஒலிபரப்பாகுது. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஒரு வெளிநாட்டு பணமோ எங்கே இருந்தோ. இல்லைங்க, தெருவில் போய் பிரசங்கம் பண்ணி இந்த பார்வையற்ற மக்கள் சபைக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ முடிஞ்சளவு அது சிக்கனமாக செஞ்சு, இதன் மத்தியில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி எத்தனை ஆத்துமாக்கள் ஆறுதல் அடைய முடியுமோ அதையும் செய்து இந்நாள் வரை நடத்தி வருகிறார். நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், வேலையில் உயர்வு பெற்ற நாள், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படித்தவருக்கு ஏற்ற வேலை கிடைத்த நாள், அல்லது ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சுகிற நாள், ஒருவேளை ஐயா நீங்கள் பல நாள் காத்திருந்த வழக்கில் தீர்ப்பு வந்த நாள், இப்படி பல காரியம் நல்லது நடக்கும் போதும் ஏதாவது செய்யணும்னு கர்த்தர் உங்கள் மனசில் ஏற்படுத்தினா கட்டாயமல்ல, விசனமாயல்ல. நீங்கள் ஒரு வேளை கேட்பீங்க, சாப்பாடு கொடுக்கணும்னா சபையில் கணினியாக 100கணக்கான மக்கள் வருவாங்க. உங்கள் கல்யாணத்தில் எத்தனை பேர் வரணும்னு கூப்பிடுறீங்க, எல்லோரும் வாங்கங்கிறீங்களே. உங்கள் கல்யாணத்தப்போ கூட இந்த பார்வையற்ற மக்கள் சபையிலேருந்து எல்லோரும் வர முடியாட்டாலும் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அந்த நாட்களில் ஒரு நல்ல உணவு கொடுக்க உதவலாம், உடை கொடுக்க உதவலாம், கண்ணீர் அவங்களுக்கு கண்ணை போல் உதவுற ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம், அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆடியோ வேதாமம் கொடுக்க உதவலாம். இப்போ கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்வையற்ற சகோதரிகள் தங்குறதுக்காக ஒரு 800 சதுரடியில் கட்டடங்க வாடகை ரூம் கட்டுறோம் அவங்களுக்கு தங்குறதுக்கு.
ஏன்னா பெண்களுக்கு வசதி உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும்னு. அவங்களுக்கு எல்லா வசதியும் உள்ளே வச்சு கட்டணும். ஒரு சதுரடி 2300 நீங்களும் பெண்களாக இருக்கலாம், வயது முதிர்ந்தவர்களாம், வாலிபராக இருக்கலாம், ஒருவேளை வேலை கிடைச்ச என் அன்பு பிள்ளைகளாக இருக்கலாம். ஒரு சதுரடி உங்களால் உங்களைப் போல ஒரு சகோதரி பார்வை இழந்தவங்களுக்கு தங்களுக்கு இடம் கட்டுறதுக்கு கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்கள் கொடுக்கலாம். இந்த பார்வையற்ற மக்கள் அவருடைய பிள்ளைகள் கல்விக்காக உதவலாம். மரித்தா கூட சொந்தக்காரன் மனசார வரமாட்டான், ஏன்னா காசு கொடுக்கணுமே. இந்த ஃபியூனரல் ஃபண்டுக்காக உதவலாம். அதுக்காக நான் எப்போவுமே உங்களை கேட்டுக்கிடக்கூடாது. மதுரைக்கு ஒரு ஃபியூனரல் ஃபண்டு எப்போவும் வச்சோம், திருநெல்வேலிக்காக ஒன்று வைக்கணும். ஏன்னா இது 2வது ஆலயம். அந்த ஆலயத்துக்கு ஒவ்வொருத்தராக 10,000 போட்டு ஒரு 30 பேர் எழுப்பி 3 லட்ச ரூபா வச்சோம். அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்போ மதுரையில் அடக்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். திருநெல்வேலிக்கு இதே போல் ஒரு 30 பேர் ஆண்டவர் எழுப்பி தரணும். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் உங்களுக்கு காட்சி வைக்கிறேன். நீங்கள் கேட்கலாம் எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது மட்டும் இல்லை, என்கிட்ட கேட்டாலும் சொல்லுவேன். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, மனுஷருடைய அந்தரங்கங்கள், இன்றைக்கு அநேக காரியங்கள் அந்தரங்கங்கள் எவ்வளவோ இருக்குது மனுஷனுக்குள்ள. நாம் நினச்சிக்கிறோம் பூனை கண்ணை மூடினா உலகம் இருட்டடைஞ்சு போச்சுன்னு. இல்லைங்க, பூனை தான் கண்ணை மூடி இருக்கு, உலகம் எப்போ நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. நம்முடைய அந்தரங்கங்கள் வெளிப்படும் போது நாம் எங்கே நிற்போம்? ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரை எந்த காரியத்திலும் நாங்கள் ஓப்பன் ஹார்ட்டடா அல்லது திறந்த புஸ்தகமாக இருப்பதற்கு கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே, மாமியார் மருமகளுக்குள்ளே அன்பு, பொறுமை, சமாதானத்தை கொடு. உடைய திருநாமத்தை கொண்டு ஒவ்வொருவருக்குள் இருக்கிற தேவையற்ற காரியங்களை மாற்றி ஒருவருக்கு ஒரு அன்பினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணுகிற அனுபவத்தை கொடு. சுகவீனம் பலவீனத்தில் இருப்போருக்காய், தீராத வியாதியில் படுத்திருப்போருக்காய், வெளியே சொல்ல முடியாத மனவேதனையோடு இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி. புதிதாக திருமண வாழ்க்கையில் இந்த நாள் இணையப் போகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்களை நினைக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.